இன்னைக்கு நம்ம பிரதிபலிப்பதின் வல்லமையை பற்றி வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஸ்டடீஸில், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா இந்த பிரதிபலிப்பதின் வல்லமையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரதிபலிப்பதின் வல்லமை, பவர் ஆஃப் ரெப்ளிகேஷனை பைபிளில் ஆண்டவரும் யூஸ் பண்ணியிருக்காரு, பிசாசும் யூஸ் பண்ணியிருக்கிறான். இந்த பிரதிபலிப்பதின் வல்லமைனா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரே விதத்தில் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் அவன் என்ன எழுதியிருக்கான்றதை பார்த்து காப்பி அடித்து எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நல்லா படிச்சுட்டு போய் பார்த்து எழுதுனான் பாருங்க, அந்த பையன் எந்த மார்க் எடுக்கிறானோ இதை காப்பி அடித்து எழுதினான் பாருங்க, அவனும் அதே மார்க்கை தான் எடுக்க போகிறான். ஏன்னா அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சோ அதே தான் இவனுடைய பேப்பர்லேயும் வரப்போகுது. என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறான். இதை தான் பிரதிபலிப்பதின் வல்லமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷயம் நமக்கு தெரியுமோ இல்லையோ, பிசாசானவனுக்கு நல்லா தெரியும் பிரதிபலிக்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது அப்படின்றது. பிசாசு எப்படி தான் பிரதர் காப்பி அடித்தான், எப்படி தான் பிரதர் அதை செயல்படுத்தினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் செயல்படுத்தலை. இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு பையன் உட்காந்து எழுதுறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த பையன் வீட்டிலேருந்து ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னா, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிச்சிருப்பான். இல்லை சில விஷயங்களை அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பான். இப்போது அவன் ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனை காப்பி அடித்து தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தூக்கிட்டாலே இந்த பையனும் நல்லா மார்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸை தூக்கி இருக்கிறான், அந்த யுக்திகளை தூக்கி பயன்படுத்தி இருக்கிறான். நம்ம வேத வசனத்திலிருந்து பார்க்கலாம் எப்படி பிசாசானவன் இந்த ஸ்ட்ராட்டஜியை காப்பி அடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்றது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த இடத்துல போட்டிருக்குது, துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் இது எல்லாமே அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதை எப்படி பிசாசானவன் காப்பி அடித்து இந்த ஸ்ட்ராட்டஜியை அவன் பயன்படுத்தினா அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கொலோசியர் வசனத்தையும் எபேசியர் வசனத்தையும் வாசிக்கிறேன். இதில் பாருங்க, பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர் அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி எபேசியர்லையும் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. இது அவருக்குன்னு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறத பிசாசானவன் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த யுக்தியை அவன் காப்பி அடித்து அதை அவனுடைய உலகத்திலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ காப்பி அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி செயல்படுறதுக்கு இருளின் ராஜ்யமும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்களேன். ஒரு ஹெச்ஆர் தேவைப்படுறாரு, ஒரு மேனேஜர் தேவைப்படுறாரு, அதுக்குன்னு சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைப்படுறாங்க. எத்தனையோ விதமான ஆட்களெல்லாம் வேலைக்கு வச்சாதான் ஒரு நிறுவனத்தை அவங்க இயக்குறதுக்கு முடியுது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா அதற்கு எதிரடையாக என்ன பண்ணுன்னா, உங்ககிட்டயும் அதே மாதிரி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வைக்கணும். பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் எதை உண்டாக்குனாரோ அந்த யுக்தியை இவன் காப்பி பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணி இருளின் உலகத்தில் அவன் அப்ளை பண்ணியிருக்கிறான். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் மட்டும் கிடையாது, கர்த்தருடைய தூதர்களும் இருக்கிறாங்க. பல மண்டலங்கள் இருக்குது, பல டைமென்ஷன் இருக்குது. இதை எல்லாத்தையும் பிசாசானவன் பார்க்குறான். ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு, இவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு, இவருடைய ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணி இவருக்கு எதிராக நான் நிற்க போகிறேன் அப்படின்னு செயல்பட்டுருக்கிறான். நீங்கள் பைபிளில் நிறைய இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் ஏதோ உருவாக்கி வச்சது தான் உன்னை ரெப்ளிகேட் பண்ணி பிசாசானவன் செயல்பட்டுருப்பான். பைபிளில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவரை பற்றி என்ன போட்டிருக்கு, ஜோதிகளின் பிதா அப்படின்னு போட்டிருக்குது. பிசாசானவனை பற்றி என்ன போட்டிருக்கு, பொய்க்கு பிதா அப்படின்னு போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, சத்திய ஆவியானவர், கள்ள தீர்க்கதரிசிகள். அப்போது இப்படியும் ஒரு சைடில்
ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவர் வேலை செஞ்சால் இருளின் உலகத்தில் அவன் ஒன்றை ரெப்ளிகேட் பண்ணி அவன் ஒன்றை உருவாக்கி இப்படி செயல்படுறான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இந்த பிரதிபலிக்கிறதுனா என்னன்றது தெரியல, நமக்கு ரெப்ளிகேட் பண்ண தெரியல. இதை பிசாசானவன் செய்யறதுக்காக ஆண்டவர் சொல்லலை, நம்மளை தான் ஆண்டவர் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. வேத வசனத்தில் போட்டிருக்குது சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்கள, ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல, அதை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும்னு வேத வசனத்தில் போட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பிரதர், நான் இந்த கடையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்ட்டுவாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. வெளி தோற்றத்திலிருந்து பார்த்து எப்படி காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த பையன், அந்த மாதிரி காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் அது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருக்கா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்து அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இதை அப்படியே கொண்டு வந்து காப்பி அடித்து, அந்த ஸ்ட்ராட்டஜியை காப்பி அடித்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். மினிஸ்ட்ரிலையும் அப்படி தான். சில ஊழியக்காரர், நானும் வல்லமே ஆண்டவரால் பயன்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன் பிரதர், அந்த ஊழியக்காரர் மாதிரி பயன்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை மாதிரி வாய்ஸில் பேசுகிறதோ அவரை மாதிரி பாணியில் பேசுகிறதுனால அது பிரயோஜனமாக போகிறது கிடையாது. அந்த ஊழியக்காரருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன முயற்சியை செஞ்சு அவர் அதை வளர்த்துருக்கிறார், எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறார், அவர் எப்படி பைபிளை மெடிடேட் பண்ணியிருக்கிறார், இதை நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ரெப்ளிகேட் பண்ணீங்க, அதை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி வளரணும் அப்படி வளரணும். யாரை நீங்கள் வச்சு ஒரு குறிக்கோளாக வச்சு சொல்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எலியாவை எலிசா பிரதிபலிக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். எப்படின்னா, எலியா கிட்ட வேலைக்காரனாக இருந்து என்னெல்லாம் உதவி செய்யணுமோ எலியாவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் எலிசா செய்கிறான். கூடவே இருக்கிறான். கூட இருந்து அதை மட்டும் செய்யலை. எலியா எப்படி அற்புதங்களை செய்கிறார், எலியாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார், எலியாவுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது, எலியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத எலிசா பார்த்து 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 வளர்றதுனால இப்போ ஆண்டவர் எலிசாவையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எலியா எவ்வளவு அற்புதங்களை செய்தானோ அதை விட 2 மடங்கு அதிகமாக எலிசாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை சின்சியராக சீரியஸாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு விஷயத்தை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க செய்கிற ரிசல்ட்டை விட நீங்கள் டபுள் மடங்கு ஒரு ரிசல்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும். ஏன்னா வேதவசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறான், உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை அறிவுள்ளவனாக்கினீர் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு அவங்ககிட்ட இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் கற்றுக்கிட்டேன், அவங்ககிட்ட இருந்தால் நான் சில விஷயத்தை பழகிட்டேன். ஆனால் அதை நான் சின்சியராக செய்யும் போது அவங்களுக்கு வந்த ரிசல்ட்டை விட அதிகமான ரிசல்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பிஸ்னஸை ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு மினிஸ்ட்ரியை ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுருப்பீங்கல்ல, ஆண்டவர் உங்களை அதை காட்டிலும் அதிகமாக பயன்படுத்துவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் இம்பார்ட்டன்ட். அவங்க கொஞ்சம் மோசமானவங்களாக இருந்தாங்கன்னா நீங்களும் அவங்கள பிரதிபலிக்கிறவங்களாக மாறிடுவீங்க. உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கிறவங்க, ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்துருக்கிறவங்க, நல்ல நல்ல கனெக்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் லைஃப்பில் நல்ல நல்ல கனெக்ஷன்னால் என்னை நிரப்புங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் சில தேவ ஊழியர்கள்லாம் பார்ப்பேன், இவங்களை நான் சந்திக்கணும்னு விருப்பப்படுவேன். ஆண்டவர் நான் யாரெல்லாம் சந்திக்கணும்னு நினச்சேனோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஆக்சஸை கொடுத்துருக்கிறாரு. நான் அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் கேட்பேன். எப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பைபிளை மெடிடேட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இதை நான் கேட்டு என்னுடைய லைஃப்பில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் பெரிய பெரிய ரிசல்ட்டை நான் இதன் வழியாகவே பார்த்துருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி தான் இயேசு உங்களை ரெப்ளிகேட் பண்ண சொல்கிறாரு. இது நானாக அவங்ககிட்ட சொல்லலை, இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். மார்க் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக
தாம் அவர்களை அனுப்பவும். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க அப்படின்றத மட்டும் அவர் சொல்லலை, என் கூட இருங்க, தம்மோடு இருக்கவும். ஏன் அப்படின்னா நீ என் கூட இருக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே நீ என்ன பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவ. நான் வியாதியஸ்தர்களை எப்படி சுகமாக்குறேன்றதை நீ பார்க்க ஆரம்பிச்சனா நீயும் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவ. நான் பிசாசுகளை எப்படி துரத்துறேன்றதை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டனா நீயும் பிசாசை துரத்துறவனா மாறிடுவ. நீ என்னை பார்க்க 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 என்னை நீ பிரதிபலிக்கிறவனா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தம்மோடு கூட இருக்கிறதற்காக சீஷர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆண்டவர் உங்களை ஏன் தெரியுமா தெரிந்து கொண்டாரு? அவரை நீங்க பிரதிபலிக்கிறதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு நினைக்கிறீங்களா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மனிதர்களை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருங்க. பிசாசு பாருங்க, ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, இவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுக்தி, அந்த ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணணும்னு காப்பி அடிக்கிறான். நீங்க யாரை தோக்கடிக்கிறதுக்கு காப்பி பண்ண போறது கிடையாது, கத்துக்கிறதுக்கு காப்பி பண்ண ஆரம்பிங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுப்பார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு பிரதிபலிக்கிறதின் வல்லமைனா என்னன்றதை இவங்க கேட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இவங்க இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை பிரதிபலிக்கிற நல்ல மனிதர்கள் இவங்களோட இணைக்கப்படட்டும். இவங்களுடைய லைஃபுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லித்தரக்கூடிய, அந்த யுக்திகளை சொல்லித்தரக்கூடிய மனிதர்கள் இவங்களோட இணைக்கப்பட்டிருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவங்களை சுற்றி நல்ல மனிதர்களால் எழுப்பப்பட்டிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஒரு யுக்தியை கற்றுக்கிற ஒரு நாளாக இவங்க இருக்கட்டும். இவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இவங்க படித்தா அந்த படிக்கிறதற்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் வெளிப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களிடத்துலேயே ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்லேயும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உற்சாகமாக இந்த ஊழியத்துக்கு கொடுங்க. ஒன்று கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த கற்றுக்கிட்டதுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி உற்சாகமாக கொடுக்குறோம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் கற்றுக்கொண்ட தேவ மனிதர்களாக இருக்கட்டும் சரி, புத்தகங்களாக இருக்கட்டும் சரி, எதை வாசித்தாலும் நான் ஒன்றே பண்ணுவேன். இவங்ககிட்டருந்து வேல்யூபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கற்றுக்கிட்டேன். இந்த வார்த்தைக்கு நான் விதைக்க போகிறேன். நான் நிறைய நேரத்தில் விதைச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக மாறுதுன்னா உற்சாகமாக இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்ட்டு இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பெருக அறுப்பீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே மற்ற டீட்டெயில்ஸை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.